நேயர்களே, முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க போகிற விவகாரம், இன்றைக்கு அதிகாலை இந்திய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய அறிவிப்பு சர்வதேச அளவில் ஒரு கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் ஆழமாக இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்த்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அப்படி தான் உலகம் எதிர்பார்க்கிறது. முட்டாள்தனமாக தான் எல்லாவற்றையும் ஆள வேண்டும் என்றும் உயிர்களை இப்பொழுது பலியாகி இருப்பதன் மூலம் இதுக்கப்புறமும் இஸ்ரேல் பாடம் படித்து கொள்ளனா அந்த நாடு நிச்சயமாக அழிவை தேடி சென்றுவிடும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அவங்க எத்தனை தலைவர்களை கொலை செய்தாலும், எத்தனை டிசிமேட் ஆக்டிவிட்டீஸ், துடைத்தெறியப்படக்கூடிய நாசகாரமான விளைவுகளை நடத்தி கொண்டே இருந்தாலும், அரபுகளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பலஸ்தீன விடுதலை ஒன்றை கொடுக்காத பட்சத்தில் அந்த நாட்டுக்கும் சரி, அரசியல் மக்களுக்கும் சரி, ஒருபோதும் அவர்களுக்கு விடுதலை இல்லை. இப்போ டொனால்ட் ட்ரம்பு இன்னும் 2 வாரத்திற்குள் பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக நாங்கள் பேச்சை ஆரம்பிக்க போகிறோம். அந்த சீஸ் ஃபயர் குறிப்பிட்ட 20 நாள் 30 நாள் அப்படிலாம் இல்லை. முழுமையாக இந்த சீஸ் ஃபயர் நிரந்தர போர் நிறுத்தம், பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். இது கஸ்ஸாவுடைய மக்களுக்கு, ஃபார் த பீப்புள் ஆஃப் கஸ்ஸா, ரியலி ரொம்பவே சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியில் அமெரிக்க அதிபர் கோடிட்டு காட்டியது, கஸ்ஸாவின் மக்களின் பிரதிநிதியாக போராளி குழுக்களாக போராடி வரக்கூடிய ஹமாஸ் அமைப்பினுடைய பிரதிநிதிகள், அதை போன்று இஸ்ரேல் பிரதிநிதிகள் இருவரிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த தீர்வுகள் எடுக்கப்படும் என்பதாகவும் அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பு. அது உண்மையாக தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் நினைச்சான்னா, ஏன்னா அவருக்கு நிறைய பொய் சொன்னதுனால இந்த பிரச்சனைகளுக்கும் நாம் முழுமையாக ஒரு இது கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய வேலை இல்லை. ஏன்னா அமெரிக்க அதிபருடைய பொய்கள், அமெரிக்க அதிபருடைய மறு உருவாக்க சிந்தனைகள், அமெரிக்க அதிபருடைய நிலைப்பாடுகள் எல்லாம் ஒன்று தான். அமெரிக்க அதிபர் என்றால் அவர் யூத அதிபர் தான். பெஞ்சமின் நெத்தன்யாகுனா அமெரிக்கா, 2 பேரையும் பிரிக்க முடியாது. ஒருவர் பேசுகிற மாதிரி பேசுவார், இன்னொருத்தர் செயல்படுவார். அதனால் அவங்க 2 பேருமே இந்த விவகாரத்தில் ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக நாம் இன்றும் பார்க்க முடியாது. இந்த அறிவிப்பில் அவர் இப்படி சொல்லியிருக்கார். பாயிண்ட் நம்பர் 1, மிக முக்கியமாக காசாவில் கான் யூனுஸில் 628 நாட்கள், இன்று 629வது நாளாக நடைபெற்ற போரில் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் அழிவை சந்தித்து வருகிறார்கள். பெர்மனண்டாக எப்பவுமே நான் ஒரு செய்தி சொல்லிடுவேன், குண்டு போட்டு மக்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். தினமும் 30, 40, 50, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஆம்புஸ் தாக்குதலில் கிடியன் ஷாரட் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவின் ஊடாக நேற்றைக்கு 3 ஆம்புஸ் தாக்குதல்கள், நேற்று முன்தினம், இப்படி ஒரு 2-3 நாட்களில் 87 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஐடிஎஃப் வீரர்கள். இப்பொழுது அங்கே ஒரு பெரிய அளவிலான முயற்சிகள் இல்லை. 51க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் நிலைமை என்னவென்று தெரியவில்லை. ஒரு அனுபவம் இல்லாத இளம் வீரர்களால் காசாவினுடைய ஹமாஸை சந்திக்க முடியவில்லை. ஏன்னா தெருமுனைகள், குத்துக்கள், பங்கர்கள், டனால், உயர்தர பகுதி, மறைவான பகுதி எதையுமே இவர்கள் அறிய முடியாது. என்னதான் ஆம்ஸை கொண்டு போய் பார்த்தாலும் அதைவிட தெளிவாக போர் பயிற்சி எடுத்து கொண்டதாக ஹமாஸ் மிக வல்லமையோடு தாக்குதலின் காரணமாக 3 ஆம்புஸ் தாக்குதலின் மூலமாக சுஜேயாவில், கான் யூனுஸில் அவர்கள் 87 பேர் இறந்திருக்கிறார்கள். 87 பேர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் குத்துயிரும் கொலை உயிருமாக, கால்கள், கண்கள் எல்லாம் இழந்த நிலையில், படுமோசமான ஒரு சூழ்நிலையில் காசாவில் இருந்து இனி போராட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, காசா
முழுமையாக ஹமாஸ் வசம் வந்துவிட்டதாகவும், அதே மாதிரி காசாவினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுமல்ல, தாக்குதல்களும் வலிமையாக ஹமாஸ் வசம் வந்திருக்கிறதாகவும் கூட ஒரு செய்தி, ஒரு மூத்த பத்திரிகையாளருடைய செய்தி அங்கிருந்து வெளியாகி இருக்கிறது. இன்ஜினியரிங் யூனிட் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல ஆம்புஷ் தாக்குதல் நடத்துவதை அறியாமல் உள்ளே இறங்கியிருக்கிறார்கள். அது ரொம்ப இன்டலெக்சுவலான டாக். ஒரு 40 பேர் அவர்கள் முழுமையாக அந்த டனலுக்குள்ளே இறங்குவதை பொறுத்திருந்து வெடிகுண்டுகளை வைத்து தாக்கியதில் எத்தனை பேர் 40 பேரில் இறந்தார்கள் என்று தெரியவில்லை. அநேகமாக முழுமையாக இருந்திருக்கலாம், இல்லது 20-30 பேர் இருந்திருக்கலாம். இருந்தாலும் பெரும் சேதாரத்தை சந்தித்திருப்பதாகவும், இறங்கிய நிலையில் பயங்கர குண்டுவெடிப்பிலே இது நடந்திருக்கிறது. அப்போ இந்த மாதிரி தகவல்கள், கொஃபின் பாக்ஸினுடைய இறக்குமதி, இதையெல்லாம் பார்க்கின்ற போது டெல்லவியிலே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அனுபவப்பட்டாச்சு. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போன நிலையிலும் அவர்கள் அனுபவப்பட்டாச்சு. இனி கஸாவில் தாங்கள் போராடுவதற்கு ஒன்றுமில்லை. நேரடியாக பார்க்குறோமே, காசா என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தான் பெஞ்சமின் நெத்தானியாகு. தெற்கு பகுதி என்று சொன்னார், மத்திய பகுதி என்று சொன்னார், வடக்கு பகுதி என்று பப்பர் ஜோனை உருவாக்கினார், கேன்யூஸ்லேருந்து மற்ற பகுதிகளுக்கு ஆலை அனுப்பினார். எதுவுமே நடக்கலையே. நீங்கள் இவ்வளவு அவர்களுக்கு எங்கிருந்து ஆயுதம் வருது, எப்படி போராடுகிறார்கள், எவ்வளவு இதெல்லாம் நாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இல்லை. நாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம்ல. 650 நாட்களாக இஸ்ரேல் அங்கே ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கணும் அல்லவா? இல்லையே, உள்ளே போக முடியல. இன்னும் அவர்கள் பின்வாங்கி வருவதையும் கூட நீங்கள் சர்வதேச செய்தியினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கிடையில் பலஸ்தீனத்தினுடைய அந்த நிரந்தர தீர்வுக்கு பெஞ்சமின் நெத்தானியாகுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு சிறிய சமீட்சையை காட்டுகிறது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 2 பைத்தியக்காரர்களான ஸ்மோட்ரிச்சும் பென்கவீரும் ரொம்பவே வருத்தப்படுறான். அதில் அந்த பென்கவீர் போன்ற வலதுசாரி சித்தாந்தவாதி மிக ஒரு மோசமான ஆளுமை. இவனுடைய அந்த ஆதரவுகளில்தான் பெஞ்சமின் நெத்தானியாகுடைய ஆட்சி நிலைபெறுத்திருக்கிற போது பலஸ்தீன தனிநாடு ஸ்டேட் குறித்து பெஞ்சமின் நெத்தானியாகு சில விஷயத்தை பேசியிருக்கார். அவர் என்ன பேசினாருங்கிறத நாம் அடுத்த காணொளியில் உங்களுக்கு தரேன். இதுவரை அமெரிக்காவும் பெஞ்சமின் நெத்தானியாகவும் காசாவை முழுமையாக வெக்கேட் பண்ணணும். த பீப்புள் அவங்க ட்ரை டு எவாக்குவேட், அவர்களை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கும், அவர்களுக்கு லிபியாவை ஒட்டிய பகுதிகளில் மத்திய ஆப்பிரிக்கா இந்த மாதிரி இடங்களில் அவர்களை மேற்கு ஆப்பிரிக்காவில் கொண்டு குடியேற்றுவதற்கும் யார்கிட்டையும் நான் கேட்கல, எடுக்க போகிறேன்னு பெருமையாக பேசி கொண்டிருந்தார் ஒரு 3-4 மாதத்திற்கு முன்பு. ஆனாலும் இன்றைக்கு தீர்வை நோக்கி அமெரிக்காவும் பெஞ்சமின் நெத்தானியாகும் நுழைந்திருப்பது, இப்பொழுது அவர்கள் சில புத்திசாலித்தனமாக நடந்திருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், அவங்க வாழக்கூடிய அந்த 22,250 சதுர கிலோமீட்டரு அதை சுற்றி முழுமையாக அரபுகளும் பலஸ்தீன விடுதலை ஆய்வாளர்களும் இருக்கின்ற போது இனி அவர்கள் நிம்மதியற்றுத்தான் போவார்கள் என்பதை, ஒருவேளை நான் சொன்ன அந்த கருத்து உண்மையாக அவர்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ளர் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக ஒரு பீஸ் அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வந்தால், சீஸ்ஃபயருக்கு அப்புறம் சீஸ்ஃபயரோடு நின்றக்கூடாது. அது உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தியாக யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக அமையும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இஸ்ரேலை நோக்கி இனி யாரும் தாக்கப் போவதில்லை. மிக முக்கியமாக இஸ்ரேலின் மீது இன்னைக்கு ஈரானுடைய கமினியுடைய அட்டாக்கும், ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலும், ஹமாஸினுடைய தாக்குதல்களும், ஹூதிக்களுடைய தாக்குதல்களும் இவர்களுக்கு மேல் வெறுப்பு கொண்டு உலக இஸ்லாமியர்கள் அனைவரும், ஈஜிப்டாக இருந்தாலும் சரி, கத்தார் இருந்தாலும் சரி, ஜொர்டானில் இருந்த மக்கள், சவுதி அரேபியா எல்லோருமே ஏன் யூதர்களை வெறுத்தார்கள் என்றால், அவர்கள் இவர்களுடைய நாட்டை பிடித்து கொண்டு ஆக்கிரமித்திருக்கிறார்கள், வந்தேரிகள். They are so called the settlers. The territory have been occupied. They have no right occupied.
ஏன்னு சொன்னால் இது அவர்களுடைய நிலம். 4000 வருஷம் என்ன 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே பெலிஸ்தியர்களுடைய மண். கானான் தேசத்தில் வந்து செட்டிலர்ஸ், அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க டிஸ்பிளேஸ் ஆகி அவங்க போயிட்டாங்க. இப்போ மறுபடி எனக்கு ஃபிபிலிக்கல்ஸில் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே தனக்கு கிடைத்ததை அவர்கள் சிறப்பாக அவர்கள் கொண்டாட வேண்டும். இன்னும் அவர்கள் போர்களை பற்றி சிந்திக்கக்கூடாது. அந்த பகுதியில் இஸ்ரேல் ஒரு போர்மயமாக்கத்தை கைவிட்டுவிட்டு மக்களின் ஆய்வுகள், அவர்கள் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ஸ், ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்கள் ரொம்ப 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 இன்டெலிஜென்ஸ், அதை பயன்படுத்தி அரபுகளோடு நெருக்கமாக இருப்பது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தருமே தவிர அணுகுண்ட போடுறது, நாசகார ஆயுதங்களை கண்டுபிடிப்பது, ஏர்கிராப்டுகளின் மூலமாக அவர்கள் மக்களை மிரட்டினால் கடைசி வரை யூதர்கள் அழிவைத்தான் சந்திக்கப் போகிறார்கள் என்பதை ஈரானுடைய தாக்குதல் இன்னைக்கு உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. மிக முக்கியமாக நான் கூறிய இந்த விவகாரத்தில் அவர்கள் எதிரிகள் 1, 2, 3 அல்ல, ஹூதீஸ்களை சொல்லலாம், நிரந்தரமாக அவர்கள் டெக்ளேர் பண்ணிட்டாங்க. கஸாவிலிருந்து வெளியேறாத வரை எங்களுடைய பிரதர்ஹுட் உம்மா நாங்கள் விடப்போவதில்லை, அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். நேற்றைக்கு பேசுகின்ற போது ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு நயீம் காசிம் ரொம்ப தெளிவாக அழகாக பேசினார் ஆங்கிலத்தில். அங்கே ரிஸ்வான் படைகளும் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் ஆயுதம் இல்லாமல் மௌனித்து போயிருக்கலாம். உலகிலே மிகப்பெரிய ரெபல்ஸ் இராணுவ படை என்றால் அது ஹிஸ்புல்லாக்கள் தான். ஹிஸ்புல்லாவை காலி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சரியில்லாத தகவல், பொய்யான தகவல். அது ஒருவேளை இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்களின் மனநிலை, அப்படி அல்ல. ஏமனில் குண்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க, 1800 நிலைகளில் அமெரிக்கா குண்டு போட்டு கடைசியில் என்ன நினைச்சு அமெரிக்கா எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதானே ஏமனில் நடந்துச்சு. ஹிஸ்புல்லாவோடு ஹசன் நஸ்ருல்லா, ஃபாத் சுக்கூர் இல்லையா, இன்னும் பல அலி கராரி போன்ற மிக முக்கிய தலைவர்களை நீங்கள் கொலை செய்தாலும் ஹிஸ்புல்லா எம்பி தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான பெரும் படைகள் இருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்களாக ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு சின்ன சிக்கல், சிரியா வழியாக ஆயுதங்களை வர முடியாது. ஏற்கனவே பசலசாத்துடைய காலத்தில் அவர்களுக்கு ஆயுதங்கள் வந்தது. தற்போது முகமது அப்துல் அல் கோலானியுடைய ஆட்சி, அல் சார் வந்த பிறகு சவுதியோடு அவர்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை செய்து கொண்டதுனால, அமெரிக்காவினுடைய அந்த இணக்கம் ஏற்பட்டதுனால் சிரியாவிலிருந்து ஆயுதம் கிடைத்தது. மற்றபடி ஹிஸ்புல்லாலாம் ஒன்றும் அழிஞ்சு போயிடல, அதெல்லாம் உருவாகத்தான் இருக்கிறது. எந்த காலத்திலும் இது யூத மக்களுக்கு ஒரு ஆபத்தான இயக்கம். ஏன்னா பலஸ்தீனத்தை இவர்கள் கையில் வைத்திருக்கிற வரைக்கும் ஹூதிக்களும் ஆபத்தான இயக்கம், ஹமாஸ் களத்தில் போராடுகிறார்கள், ஹிஸ்புல்லாக்களும் போராடுகிறார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியாட்டி ஹிஸ்புல்லாக்கள், சிரியாவில் இருக்கக்கூடிய முஜாஹித் மற்றும் ஆல் தி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் நிச்சயமாக என்னைக்கும் ஆபத்தை விளைக்க போகிறாங்க. இதில் இருந்தெல்லாம் அறிவுபூர்வமாக தப்பணும். நம் நாட்டு மக்களை காப்பாற்று கொள்ள விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பெஞ்சமின் நெதன்யாகும் இணைந்து ஒரு சிறந்த தீர்வை எடுப்பார்கள் என்று இன்றைக்கு சில சமீட்சைகள் நமக்கு தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக பலஸ்தீனையே விடுதலையை தாண்டி பலஸ்தீனத்தில் அந்த மக்களுடைய சுயாதீன உரிமைகள் கொடுப்பதற்காகவும் ஒரு திட்டம் உருவாகி இருப்பதாக நமக்கு வந்திருக்கிறது. மிக முக்கியமான அந்த திட்டத்தினுடைய விளைவு என்னவென்றால், ஆப்ரஹாம் அக்கார்டை அவர்கள் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நடைமுறையிலே கொண்டு வரப்போகிறார்கள். அப்படிதான் செய்தி வந்திருக்கிறது. இது எல்லாமே ஒரு 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 சான்று தான். ஆப்ரஹாம் அக்கார்டின் மூலமாக எல்லா நாடுகளும் யூத நாட்டோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த போகிறோம். ஏற்கனவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருந்தது. அதை போன்று மிக முக்கியமாக மொரோக்கோ, தற்போது சவுதி அரேபியாவை உள்ளே கொண்டு வந்தால் டோட்டலாக ரெகக்னைஸ் ஆயிரும்னு அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. அமெரிக்காவுடைய மிரட்டல்களுக்கு ஒரு தாதாயிசமாக டானாக வைத்ததை முழுமையாக அடித்து ஈரான் நொறுக்கிய பிறகுதான் ஹமாஸை வெளியேற்றி டிஸ்மேண்டல் செய்து
அந்த பிரதேசத்தை நாங்கள் கையாளுவோம் என்று சொன்னவர்களுக்கு இப்போது இந்த விவகாரத்தை குறித்து பேசுவதற்கு வந்துட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் சிந்திச்சு பாருங்க. பலஸ்தீனத்தினுடைய விடுதலை, சுயாதீன உரிமை, ஹமாஸ் இல்லாத மற்றொரு உலகப்பிரகாரமான மற்ற நாடுகளின் ஆட்சியாளர்களை கொண்டு வருவதற்கும், ஆயுத குழுக்கள் இல்லாத பலஸ்தீனத்தை உருவாவதற்கும், ஆப்ரஹாம் அக்கார்டின் மூலம் ஜொர்டான், எகிப்து, கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துருக்கி போன்ற ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட்டை உருவாக்குவதற்கும் இதில் அவர்கள் முனைகிறார்கள். ஆனால் சவுதி அரேபியா இது சாத்தியம் இல்லை என்ற செய்தியும், இஸ்ரேல் பாதுகாப்பை பல முனைகளில் அவர்கள் நிறுத்த முயல்படுகிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. ஆப்ரஹாம் அக்காலில் சவுதி அரேபியா இணைவது சாத்தியமில்லை என்றாலும், ஆப்ரஹாம் அக்காலில் இணையாமலே அவர்கள் யூதர்களோடு நெருக்கமாகத்தான் இரகசியமாக ரியாத்திலிருந்து, ஜித்தாவிலிருந்து தரைவழியிலே பொருட்கள் வருவதாகவும், துருக்கியும் அதே நிலையில் இருப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. சரி, இந்த விவகாரத்தில் கஸ்ஸாவினுடைய விடுதலைகள், கஸ்ஸாவினுடைய நிலைப்பாடுகள் நமக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக காசா உண்மையிலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைத்தால் மிக சிறப்பானதொரு வரலாற்று நிகழ்வாக அமையும். அதற்கு பின்பு காசாவும் இஸ்ரேல் மக்களும் ஒன்றிணையலாம். அவர்கள் நல்ல உறவை மெயின்டைன் செய்யலாம். பயங்கரவாதம் முழுமையாக கைவிடப்படும். இஸ்ரேலில் ஏராளமான தொழில்கள் பெருகும். ஹமாஸ் தாண்டி மற்றும் பல பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து ரொம்ப சிறப்பாக வாழலாம். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 48 அப்படித்தான் சொன்னார்கள். 2 நாடுகள், ஒன்று காசா பலஸ்தீனம், மற்றொன்று இஸ்ரேல். இஸ்ரேல் உருவாகிவிட்டது, அவர்கள் வளர்ந்து போனார்கள். இன்றைக்கும் மரணித்து கொண்டிருக்கிற காசாவிற்கான தீர்வை எழுதாமல் ஒருபோதும் இஸ்ரேல் நிம்மதியாக இருக்க முடியாது. இஸ்ரேல் மட்டும் இல்லை சார், அமெரிக்காவும் நிம்மதியாக இருக்க முடியாது. அமெரிக்காவுடைய படைத்தளங்களெல்லாம் தாக்கு முனையில் 300 கிலோமீட்டர் தொலைவில் தான் முதல் படைத்தளவே இருக்கிறது. ஈரானில் இருந்து வெறும் 300 கிலோமீட்டர். 2000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அடித்து தள்ளிட்டாங்க. 300 கிலோமீட்டர்னால் எப்படி? எந்த தளமும் இல்லாமல் நேரடியாக அவங்க நினச்சிருந்தா ஈரான் தாக்கி அழித்திருக்க முடியும். எங்கே? கத்தரில். ஆனாலும் விட்டு விட்டார்கள். கடைசியில் நான் வெற்றி பெற்றேன் என்பது அடையாளத்திற்கு 13 ஏவுகணைகளை அனுப்பி அதில் விழாமல் பாதுகாப்பாக சொல்லிட்டு அடித்தாங்க. அப்போ அவர்களுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது. நீங்கள் எதையும் வெற்றி பெறவே முடியாது. சுமோர்டிச்சாக இருந்தாலும், பென்கவீராக இருந்தாலும், பெஞ்சமின் நெத்தானியாக இருந்தாலும், இஸ்ரேல் கர்ட்ஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லை. ஒரே ஒரு சாத்தியம், அணு ஆயுதங்களை பற்றி கவலைப்படாமல், ஆயுத போராட்ட குழுக்களை பற்றி கவலைப்படாமல் யூத மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், பலஸ்தீன மக்கள் சுயாதீனமாக வாழ வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு காசாவினுடைய பலஸ்தீன விடுதலை, 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதை நோக்கி நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு இன்று விடியற்காலை இந்திய நேரப்படி 3:30 மணிக்கு அமெரிக்க அதிபர் ஓவலில் அறிவித்திருக்கிறார். ஒயிட் ஹவுஸில் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்காக சமீட்சை வந்திருக்கிறது. இதுவரை இதை பற்றியெல்லாம் கனவில் சிந்திக்காத பெஞ்சமின் நெத்தானியாகு முதலாக வாய் திறந்திருக்கிறார். அது எதிர்ப்பு குரலில் அவருடைய கோலியேஷன் பார்ட்னர் கொடுக்கக்கூடிய பென்கவீரும் ஸ்மோட்ரிச்சும் தங்கள் வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இப்படி பல முக்கிய செய்திகள் இன்று முதல் செய்தியிலே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அடுத்தடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.